அனைத்து விவசாயிகளும் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழக அரசு 2016ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி வெளியிட்ட அரசாணையில் 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய கோரி தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இதை ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூட்டுறவு வங்கிகளில் அனைத்து விவசாயிகளும் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தினால் 1980 கோடி ரூபாய் கடன் சுமை அதிகரிக்கும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மதன் பி லோகூர், தீபக் மிஸ்ரா அமர்வு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். மேலும் இதுகுறித்து 4 வாரங்களுக்குள் ஐயாக்கண்ணு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.